ஒரு புத்திசாலியான ராசி அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப திறமசாலிகளாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளர்களாகவும் இருப்பாங்க. ஒரு வேலைக்கு பல வேலை தெரிந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி குரு கிரகங்களுடைய தாக்கம் எந்த மாதிரியான பிரச்சனை உண்டு பண்ணும், எந்த விதத்தில் இவங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும், என்னென்ன தர்ம சங்கடங்களை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்குது. அதனால் இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி ஒரு காற்று ராசி. மிதுனம் அப்படின்னாலே எல்லா விஷயத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க, ரொம்ப ரகசியமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ரகசியம் அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் ரகசியமாக எல்லாம் இவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா ரொம்ப அலசி ஆராய்ந்து, ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்குனாங்க அப்படின்னா நல்ல ஒரு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேன்மை தரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி குரு இவங்க 2 பேரும் ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரகசியமாக இந்த காலகட்டத்தில் வச்சுக்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ரகசியத்தை வெளிப்படையாக சொல்ல வச்சுருவாங்க. அந்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே மனதுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரத்துவம் பெற்ற இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வெளியில் யாரிடமே மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ குடும்ப வாழ்க்கையோ வெளியில் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த காரத்துவம் இருக்கிறதுனால, இந்த சனி குருவோடைய காரத்துவம் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சர்ம தங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த விஷயத்தங்களை வெளியில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருந்தாங்களாவே இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கிறது இவங்களால் முடியாத ஒரு விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரகசியமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். இந்த மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கொடுப்பாங்க. 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில தாக்கத்தை இந்த சூரிய பயிற்சியின் மூலிமா ஏற்படும். அதோடு கூட இந்த மாதத்தில் சனி பயிற்சியும் ஏற்பட்டதுனால நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சூரியன் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். பங்குனி மாதம் முழுவதுமே புதன் குரு இவங்களுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்பொழுது பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். பங்குனி 19 வரைக்கும் பெரிய குறை எதுவும் இருக்காது. பண கஷ்டமோ மன கஷ்டமோ குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளோ எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வீடு வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஏதாவது மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் தொழில் செஞ்சிட்ருக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலியமாக கூட ஒரு அனுகூலமான பலன் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் லைசன்ஸுக்காக ரொம்ப நாளாக அப்ளை பண்ணி அது கிடைக்காம ரொம்ப இழுபறியாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மையை இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேச வேண்டாம். கொஞ்சம் மறைமுகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன்
ரொம்ப வலுவாக இருக்கிறார். அவரோட கூட குருவோடைய பார்வை இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நினைத்தது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோடும் ஒவ்வொரு விதத்துலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையாக திறமையாக செய்து முடிப்பீங்க. மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க, நம்ம இதை கஷ்டம்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ எளிமையாக அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளியில் அடிக்கடியும் பயணம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ கோயில் சம்பந்தமான ஒரு சில நன்கொடையோ அல்லது ஒரு சில உதவிகளோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். நீங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் இந்த பங்குனி மாதத்தில் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. விருப்பப்பட்ட குலதெய்வங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் போவீங்க. அல்லது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு கோவிலுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கூடுதலான லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதனால் நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதோ அத்தனை வழிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு சில வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் குடும்ப உறவுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிட்டே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிட்டிருப்பீங்க, சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதேமாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சுபகாரியம் கொஞ்சம் தாமதமாயிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏப்ரல் 1 வரையும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, அதுவும் ஜீவஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுடைய முயற்சியில் கொஞ்சம் சின்ன தடை வந்து அதுக்கப்புறம் தான் நிறைவேற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலில் வியாபாரத்தில் இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதோடு கூட புதிய வாடிக்கையாளர்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலே கூட புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கூட்டு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. முன்பின் தெரியாதவங்க மூலிமா ஏதாவது ஒரு இடைஞ்சல்களோ பிரச்சனைகளோ இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய குடும்ப ரகசியமாகட்டும் தொழில் ரகசியங்களாகட்டும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. வேறு யாருக்கிட்டையும் அதிகம் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். காதலிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் யோக பலனை தரக்கூடிய சனி பகவானும் ஜீவஸ்தானத்தில் தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய ராசியிலையும் குரு பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ எந்த வருமானம் வராமல் நின்று போணுச்சோ அந்த வருமானம் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு மூலிமா ஒரு சில சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முக்கிய பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட கொடுப்பாங்க. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்.
இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இதெல்லாமே நிறைவேறும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல, கலசர ஸ்தானத்தில், நட்பு ஸ்தானத்தில், 7ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தை, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தருவார். சுப பலன்கள் நிறைய தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். ரொம்ப நாளாக திருமண ஆகல தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும்